வணக்கம் ரோவோலே, எல்லாருக்கும் வணக்கங்கள். வனம்புலி இந்த திங்கட்கிழமை வேலை நாள் கடந்து ஓடிக்கொண்டிருக்கு. ரோட்டால் வரலாம் கடை ஒட்டியே பள்ளிக்கூட டிராஃபிக். அதுக்குள்ள ஒரு டிப்பர்காரன் இப்போ சைக்கிளுக்கு அடிக்க பார்த்தேன். நடு சந்தியிலே அவன் கொண்டு வந்து இதுக்குள்ளார விட அவன் கொண்டு வந்து என்னடாப்பா திரும்பி நின்றுக்கிட்டு பார்க்குறது இல்லையா அவன் டிப்பர்காரன் அப்படி கொண்டு வந்து பண்ணிட்டான். நல்லா நான் பிள்ளையோடைய வந்தது பள்ளிக்கூட பிள்ளையோட அவசரம் திங்கக்கிழமை சந்தி வழியே பார்க்குறது இல்லையா எல்லாத்துக்கும் சிக்னல் போட்டோங்க. காலமா டிப்பர்கார பெரிய வாகனங்கள் கொஞ்சம் ஓடாவிடா இல்லை ஒரு 8 மணி மட்டும் ஓடாவிடணும். அந்த டிப்பர் வாகனங்களை எல்லாம் மறைக்கணும். உண்மையாக பள்ளிக்கூட நேரம் மறைக்கணும். பின்னேரம் பள்ளிக்கூடம் போடுற நேரம் அந்த டிப்பரோட மறைக்கணும். அப்படி ஏதோ செய்ததால் நல்லா இருக்கு. உண்மையாக தான் இந்த சிக்னலோடலாம் அந்த கல்யாணக்காடு சந்தி அதெல்லாம் பூட்டுறதுக்கான கதை இருக்காம். ஆனால் பூட்டுன சிக்னலோடுக்கு காசு கொடுக்க இல்லையா அதுதான் பூட்டாமல் இருக்கிறாங்களா. இதுக்கெல்லாம் பூட்ட சொல்லி வந்ததா கல்யாணக்காடு சந்தியெல்லாம் சரியான மோசமான சந்தியான ராமசாமி வரியாரி சந்தினா இப்போ அந்த டிப்பர் மோது பார்த்த மாதிரி கிடந்தது. நான் பயமானது அதுலேயும் கொஞ்சம் போட்டா இல்லை என்ன அதில் போடுவோம். அதுலாம் அது பள்ளிக்கூட க்ரௌடு கூடணும் இடங்கள் அதுக்கு நீங்கள் காசு கொடுத்து கவர்மெண்ட் காசு கொடுக்கு. கவர்மெண்ட் சிக்னலோடு காசு கொடுக்க இல்லையா வேணும் அவங்களுக்கு. யாரும் கொடுக்கல, கவர்மெண்ட் கொடுக்கல. அவன் வீதியை தான் என்ன கொடுக்கணும். அப்போ கொடுக்காட்டிக்க நேரம் அவங்க காசு கொடுத்தா கூட்டுறோன்டாக்கா முதல் புக்கிங்லேயே கிடக்கு இந்த கல்யாணம் சந்தி இல்லாமல். அது அப்படி இடகட்டும். அப்பாடா திங்கட்கிழமை 27/1/2025 14ஆம் நாள் தை மாதம். விடுதலை புலிகள் மீளெழுச்சியா அதை மகிந்த தரப்பு கூற வேண்டும். புலிக்கதை கூறும் மகிந்த விட விம்மி இயம்பியதை அரசு என்ன புலிக்கதை விடுறீங்க என்னடா புலி அழிச்சுன்னு சொல்றீங்க. ஒன்று இல்லையன்றியல் அழிஞ்சிட்டுன்றியல் ஓட்டு அநியாயம் இல்லையன்றியல் இவ்வளோ காலம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இருக்கிறீர்கள் பேஞ்சினதுக்கு இப்போ ஒழிச்சு புது ஒழிச்சு பழைய ஒழிச்சு என்ன பிரச்சனை மிரட்டல் இதுவெல்லாம் மகிந்த புலிக்கதை ஒரு மைந்தவிடம் இயம்பியதை அரசாங்க சொல்லி இருக்கு. நீங்கள் அந்த புலிக்கதைகள் எல்லாம் என்ன கதைக்கிறீங்களே. நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். தடம் புரண்ட அந்த ஆட்சியின் பிறந்தநாள் போட்டுட்டேன். ஓ ஆட்சி 100 வயது ஆட்சியினுடைய பிறந்தநாள் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்று யூடியூபில் ஓடிக்கொண்டிருக்கு. பாருங்க இல்லை பார்க்காதாக்கள் பாருங்க. ஆட்சி சந்தோஷப்பட்டோம். பெரிய சந்தோஷம். இப்படி நிறைய பேர் இது ஆவலோட இருக்கிறாங்க. எல்லா டைம் போய் பிறந்தநாள் கொண்டாட தமிழம் போடக்கில்லாரு. தடம் புரண்டது யாழ்ராணி கட்டுகதி. யாழ்ப்பாணம் காங்கேந்துறைந்து கொழும்பு கோட்டையை நோக்கி பயணித்தார் யாழ்ராணி கடுகதி. போகிறதான் ஓமந்த பகுதியில் போச்சு. தடம் புரண்டு இது பிரச்சனையானே இல்லையே. அது இருக்க பார்த்துட்டு போவோம் என்ன பிரச்சனை என்று உடம்பும் கிடைக்குது போடாது. என்ன பெரிய தடம் புரண்டது 4 மணி அளவில் தடம் புரண்டது. குறித்த புகையத்தின் பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து விலகியமையினால் தெய்வாதீனமாக குறித்த விபத்து பயணிகளுக்கு எதுவித பாதிப்பும் ஏற்படவில்லை. என்ன புகையத தண்டவாளம் பலத்தை செய்தவனது அது போட்டும் பேருந்து பூட்டலாம். உயிர் பேருந்து என்ன திருப்பியேன்னு நல்ல இது ஒன்றும் இல்லையா. ரோஹிங்கியா அகதிகளை இலங்கை பாதுகாக்கும் ஐநா நம்பிக்கை. யார் அந்த மியான்மர்லேருந்து வந்து நம்ம உள்ளத்தில் இறங்கினவை அவங்க பாதுகாக்குமா? அப்பா நாங்கள் சொன்ன கேட்டுட்டுருக்கோம். நாங்கள் அனுபவம்டாண்டது சொன்னாங்க. அகதியாக வந்துள்ள ரோஹிங்கியா முஸ்லீம் மக்களை இலங்கை பாதுகாப்புடன் நடத்தும் என்று அதெல்லாம் முஸ்லீம்களை மியான்மர் ஆராய ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் தொடர்பான முக்கியஸ்தர் குழு அடுத்த மாதம் 19ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும். ரோஹிங்கியா வந்து மியான்மர்டா? ஓ இந்த மியான்மர். அப்போ ஒரு குழுவும் பெறுதலாப்பா. ஐநா குழு உண்டு வந்து அவையோட கதைச்சி அவைய ஏதோ செய்ய போகிறாங்க. ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபை வதையோட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்ச் தெரிவித்துள்ள பார்த்தீங்களா. ஐக்கிய நாடு சபை வதையோட ஒருங்கிணை நாங்கள் ஐக்கிய நாடுகளை பற்றி தான் கழிச்சு நாங்கள் ஆகியோட கூட கேட்குறாங்க. என்ன அவதானி போல இருக்கிறாங்களோ ஒரு முருகன் சின்ன சொல்றாங்களோ கொஞ்சம் பார்ப்போம். உள்ள கொண்டு போகலாம் அவங்களே. கசூரினா கடலில் விஷப்பாசி தாக்கம் 6 பேர் வைத்தியசாலையில். கடவுளை விஷப்பாசி தாக்கம் குளிக்க போன. ஓ அது கவனமா இருக்கணுமே. அது கடலில் நேற்று நீராடி 6 பேர் விஷவாசி தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளோம். இதனை
அடுத்து குறித்த 6 பேரும் காரண பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோம். கவனம் குளிக்காதீங்க, உப்பதை கொஞ்சம் நாளைக்கு பார்த்து செய்யுங்க. என்ன நாங்கள் இங்கே இதென்னு சொல்கிறாங்க, என்னென்னு சொல்கிறாங்க, விஷ நீரண்டு. ஆனால் அதை வந்து இப்போ மருத்துவ ரீதியாக பார்க்கல ஜெல்லி ஃபிஷ் இருக்குல்ல, ஜெல்லியோ அது மாதிரி இருக்கும். ஜெல்லி ஃபிஷ் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். ஜெல்லி ஃபிஷ் தான் பட்டா அப்படி வாரன்னு சொல்கிறாங்க. அதுதான் போராடாக்குது. அது உயிர் தெரியும், அது பட்டுச்சேன்னா உடம்புல கடிக்கும். அதுக்கு பேரு அந்த இதே சொருகி கூட வருதுடா கடல்ல சொல்லுவாங்க. கடல்ல வலையில பட்டா பெரிய கிடைச்சிருது. அனுராவின் ஆட்சியில் மீண்டும் விசாரணை, அனைத்து குற்றவாளிகளும் நீதியின் முன் நிறுத்தப்படுவர். அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதி. முழு குற்றவாளிகளும் எல்லாரையும் இல்லை, வேறண்டு இல்லை, நீயோ நானோ இவனோ அவனோ ஒருத்தனும் இல்லை. மீனவர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தை அவன் அறிமுகப்படுத்த போயிருவான். நல்ல விஷயம். என்ன எம்ஏ சுமந்திரனுக்கு 2 மெய்ப்பாதுகாவலர் அரசியலில் கிளம்பியது சர்ச்சை. அப்ப இவனாலும் இல்லாமல் தெரிஞ்சு வேறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தை நியமன எம்ஏ சுமந்திரனுக்கு 2 மெய்ப்பாதுகாவலர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அப்ப இவனாலும் இல்லையா? நான் இருக்கண்டு பார்த்தேன். 2 பேர் கொடுத்துருக்காங்க போல. ஏற்கனவே கொடுத்துருந்தது இவங்க விளக்கினவங்களா யாரு? இவங்க யார்? பாதுகாவலர்களை இப்போ ஒரு நியமித்தமை தொடர்பில் அரசியல் வட்டாரங்களில் வாத பிரதிவாதங்கள் எழுந்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ள போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுதந்திரனுக்கு 2 மெய்ப்பாதுகாவலர் உத்தியோகத்தர்களை அரசாங்கம் மேலும் என்ன எதற்காக வழங்கியது என்றபடியும் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. மேலும் மேலும் கொடுத்துருக்கோம். என்னண்டா இல்ல குறைக்கிறமா அவருக்கு ஏன் போட்டிருக்கான்? இப்ப என்னண்டா அது வளமையா இருந்தாடா வளமையா இருந்தா பற்றி கதைக்கிறாங்களோ இப்ப இல்ல முருகன். இப்ப இப்படித்தானே ஏற்கனவே இப்ப எங்களுக்கும் பாதுகாப்பு வேணும்னா ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ஏற்கனவே ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கும். இப்ப கொடுத்துருப்பாங்க. அவங்க எடுத்துட்டாங்களே மற்றாக்களும் முதல் இருந்தார் கோத்தபாயா டீம். அவருக்கு ஏற்கனவே இருந்தது. அது குறைச்ச உங்களுக்கு சுமந்திரனுக்கு இருந்தவங்களாக்கள் பாதுகாப்புக்கு. சுமந்திரனுக்கு கொஞ்சம் கூட இருந்தது அப்பவே. அப்ப இவங்க ஃபுல்லா எடுத்துட்டாங்களா? போட்டு திரும்ப கேட்டிருப்பாரு. ஆனா அவருக்கு ஏதோ மிரட்டல் இருக்கு போடாது, அச்சுறுத்தல் இருக்கு. விஷயம் காரணங்களை காட்டினா பாதுகாப்பு தருவாங்க. நாட்டை உலுக்கிய துப்பாக்கி சூடுகளுடன் தொடர்புடைய 84 பேர் கைது விட்டாங்களே. என்ன பொடிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் 6000 சட்டமாதிப திணைக்களம். கவனமாயிருங்க எல்லாருக்கும் குற்றப்பத்திரிகை வாய். அடிப்படை சம்பள அதிகரிப்பு 3 வருடத்துக்குள் முடிவு. அன்றாபுரத்தில் அனுர தெரிவிப்பு. யாருக்கு? அரசு ஊழியர்களை நியமன அடிப்படை சம்பள அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியம் பெறுவோரின் சம்பள முரண்பாடுகளை அது 3 வருடங்களை காக்கும். கடவுள் எங்க டக்குன்னு தெளிப்படும். 3 வருடங்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முன்மொழிவுகள் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும். இந்த வருஷத்துக்கு ஏன்னு அனுராபுரம் மாவட்டம் அது சரி. அப்போ இந்த வருஷம் இதை பார்த்தா தெரியும். என்ன கலந்துரையாடலில் அரசு சபையில் காணப்படும் அத்தியாவசியமான 30,000 வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டிய அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான நிதி ஒதுக்கீடுகளும் முன்மொழிவுகளும் இவரோட வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்படும் என குறித்த கவனம் செலுத்தப்படும் என கூறப்படுகிறது. சரி, அப்போ பட்டாளிகளுக்கும் செலவாகும். அதிர்ஷ்டம் அடிக்குமோ? அதிர்ஷ்டம் அடிச்சா நல்ல கத்தி என்ன அதிக விலைக்கு அரிசி விற்றால் 1 லட்சம் ரூபாய் தண்டம். 100 அதிகார அதுதான் சரி. கூட தண்டம் அடித்தா தான் திருத்தத்துக்கு வருவாங்க. ஜனாதிபதி யாழ் விஜயம். இப்போ எதிர்வரும் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய போகலாம். இதன்போது யாழ் மாவட்ட செயலகத்தில் விசேட பாதுகாப்பு அபிவிருத்தி மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளது. ஜனாதிபதி முடியுமா? ஜனாதிபதி சந்திரகுமார் பாராளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கு முன்னதாக கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார். இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததன் பின்னர் ஜனாதிபதி சந்திரகுமார முதல் விஜயம் இது என்பது. சரி, கடற்தொழிலாளர்களுக்கு காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்த நடவடிக்கை. நெல்லை அரசாங்கத்துக்கு விற்பனை செய்ய போவதில்லை. ஒன்றிணைந்த விவசாய அமைப்பு தெரிவிப்பு. எல்லாத்தையும் இது போட எங்களுக்கு இவங்களுக்கு ஒரு காப்பீட்டு திட்டம் கொண்டு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வேணும் அடிக்கடி என்ன அடிக்கடி பிரச்சனை பாருது, அழிவலம் பாருது. மற்றது முருகன கையில குழைய குத்தி குத்து அவங்க இது செய்யற காசுகளை ஒட்டி எல்லாத்தையும் சிலவழிக்கிறாங்க. தங்களுக்கண்ட ஒரு சேமிப்பு இல்லை. இப்ப இப்படியா திட்டங்கள் வந்தாதான் தங்களுக்கு ஏதாவது ஒரு புடிமானம் இருக்கு. இது இவங்க அப்படி கடற்தொழிலாளர் மற்ற விவசாயிகள் எல்லாருக்கும் செய்யணும். விவசாயிகளுக்கும் செய்யணுமா? மட்டுமே இவரும் சொல்ல யாரு நம்ம வேதநாயகம் ஐயா விவசாயிகளுக்கும் காப்பீட்டு திட்டம் கொண்டு காப்பீட்டு திட்டம் பற்றியும் காய்ச்சிருக்கிறார். நல்ல விஷயம்.
நான் இப்போ இந்த நீ கடத்தொழிலாளர் பற்றி கதைக்க நான் விவசாயிகளை யோசிச்சுட்டு தான் கதைச்சேன் மழை வர அடிக்கடி என்று நீ அதை பற்றி யோசிக்கலன்னு மழை கதை கதைக்கிறாரு 3 பேருந்துகள் மோதி விபத்து 29 பேர் மருத்துவமனையில் குடும்ப பக்கமாக காலி இமதுவ அங்குலு ககா சந்தியில் எந்த ஒரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது ஜனாதிபதி யாருன்னா தெரியும். அப்போ பொலிசுகளை பற்றி நாங்கள் ஒன்றும் தலையிட மாட்டோம், நீங்கள் உங்கள்கிட்ட இதோட சரியாக செய்யும் கொண்டு சொல்லியாச்சு. சரி, இந்தியாவில் விளையாட்டு செய்திக்கு வந்துட்டால் மழையால் பரவி இங்கிலாந்தின் வெற்றிக்கு அடக்கடாவும் மழை வந்து குழப்பி விட்டுது. காயத்தால் விலகிய யோகோவிச் இறுதிக்கு முன்னேறிய இஸ்தரேவ் சிறந்த வீரர்களாக இந்திய அணியிலிருந்து 4 தெரிவு. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ICC ஆண்டுதோறும் சிறந்த டெஸ்ட் ஒருநாள் T20 அணிகள் மற்றும் சிறந்த வீராங்கனைகளை தேர்வு செய்து கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டின் சிறந்த ஆண்கள் T20 அணியை ICC அறிவித்தது. இந்த அணியின் கேப்டனாக இந்தியாவின் ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அணி இந்தியாவை சேர்ந்த 4 வீரர்கள் இடம் பிடித்துள்ளனர். அதில் ரோஹித் சர்மா, ஆல்ரவுண்டர் கார்த்திக் பாண்டியா, வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா, ஹர்தீப் சிங் ஆகியோர் இடம் பிடித்துள்ளார். சரி, எனக்கு வாசிக்க விளையாட்டுக்காரர் கேட்பாங்கன்னா வாசி விட்டேன். போர் முரளி 2025 டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் இலங்கை அணி அறிவிப்பு. அது பென்சில்களில் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் பேக்கை வச்சுட்டு இருக்கிற நாங்கள் தெரியும் எச்சரிக்கை மருத்துவர்கள். இந்த பென்சிலை நாங்களே முந்தி இப்படி கடிக்கிறது இல்லையே, கூடாது. அதில் ரசாயன இதுகள் இருக்கா. சந்தையில் கிடைக்கும் பெரும்பாலான பென்சில்களில் குழந்தைகளின் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பல ரசாயனங்கள் இருப்பதாக. என்ன கரைச்சலடா, எல்லாம் ரசாயனம் என்றால் குடிகளுக்கு பெஞ்சிலும் கொடுக்குறாருங்க. இப்போ சின்ன புள்ளிகளும் பேனியால் எழுத துவங்கிட்டு யாழில் இடம்பெற்ற இந்திய குடியரசு தின நிகழ்வு. நேற்று குடியரசு தினம், 76வது குடியரசு தினம். மக்கள் தொடர்பகம் புதுக்குடியிருப்பில் திறப்பு. பென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் அவர் மக்கள் தொடர்பகம் ஒன்று திறந்து அவரும் முடுற மாதிரி இல்லை, அவரும் கொஞ்சம் ஊக்கமாக தான் இருக்கிறாரு. என்ன பாப்பா உங்க போய் நிற்கிறாரு. கடந்த ஆண்டு 207 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிப்பு நுகர்வோர் அதிகார சபை தெரிவிப்பு. நயினை தவத்திரு முத்துக்குமார சுவாமிகளின் 76வது குருபூசை தினம் இன்று. மணி விழா. இந்தியாவில பாரதம் வெளிநாடு ரெண்டும் போட்டுள்ளது. 76வது இந்திய குடியரசு தினம் போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி மரியாதை. எல்லாம் போர் சின்னத்தில் நிற்கிறேன். எல்லா இடமும் கிடக்கு இந்த விளையாட்டு. 4 பிணை கைதிகளை விடுவித்த கமாஸ். அது பெரிய வயரில் போகுது. அது பொம்பளை பிள்ளைகள் என்ன, அது ஏதோ 5 பேராம ஒரு ஆளை காண, ஒரு ஆள் விட இல்லையா இருக்கிறாவோ இல்லையோ இல்லையான்ற மாதிரி ஒரு பேப்பரில் இருந்தால் அது விட்டு தனிமங்கள் சேர்த்து போட்டு வச்சுக்கிறாங்களும் தெரியாது. இப்போ வந்து சூரியனில் சொன்னது அவையும் விட்டா சந்தோஷம் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷமாக 3 பேரை கமாஸ் அமைப்பு சமயத்தில் விடுதலை செய்தது. இந்த போரில் ஒப்பந்தம் 6 வாரங்களுக்கு நடைமுறை இருக்கும். இந்த நிலை போர் ஒப்பந்தத்தின் 2வது கட்டமாக 4 இளம் இஸ்ரேல் பெண்பிணை கைதிகளை கமாஸ் விடுவித்தது. விடுவிக்கப்பட்ட கரினா, அரிப், டேனிலா, கெல்போவா, நாமா லெவி மற்றும் லிரி அல்ஃபா ஆகிய 4 பெண்கள் காசாவில் உள்ள சென்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்படும். பின்னர் அவர்கள் இஸ்ரேல் அதை பற்றி போடவில்லை. அவர்களுக்கு ஈடாக 200 பாலஸ்தீனிய பிணைகளை இஸ்ரேல் விடுவிக்க. இந்த 4 பேருக்காக 200 பாலஸ்தீனர்களை விடுவிக்கிறோண்டா சும்மா பாரு இவ்வளவு உண்டு. என்ன 4 பேருக்காக 200 பேரை விட போறாங்க. பிடிச்சி வச்சிருக்காங்களே இஸ்ரேல், பிடிச்சி வச்சிருக்கிறாங்களே எவ்வளோ ஆளு. கமாஸ் அமைப்பில் புதிதாக 15,000 உறுப்பினர்கள். அமெரிக்க புலனாய்வு தகவல். ஆக்கள் மாதிரி தான் முந்தி இருந்த ஆக்கள் மாதிரி தான் சேர்த்துறாங்களே. உலக நாடுகளுக்கான நிதியுதவியை நிறுத்திய ட்ரம்ப். இவர் ஆக வில்லங்கமாக தான் போகிறாரு. ஒரு இப்போ என்னண்டா இந்த அமெரிக்கா வாரி வழங்குற எல்லாத்துக்கும் மற்ற எல்லாரும் அரவணைக்கிறது எல்லாம் நிப்பாட்டி போட்டு இவங்க பார்த்தாங்க. வெளிநாட்டு உதவிகளை நிறுத்தி வைப்பதற்கும் எதிர்காலத்தில் வெளிநாட்டு உதவிகளை அரைவாசியாக குறைப்பதற்கும் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளதாக இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு நெருக்கடி எதிர்கொள்ளும் சூழ்நிலை உருவாகிறது. இல்ல இங்க வந்து இந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, இப்ப வந்து இந்த ICRC, UNHCR, செஞ்சில் வச்சங்கம் அதுக்குன்னு கணக்க ஃபண்டுகள் வந்து இவங்களான கொடுக்குறது. உலக உணவு திட்டம், வேர்ல்ட் விஷன், அமெரிக்கன் நல்ல உதவி செய்யறது. வேர்ல்ட் விஷன்ல நான் நினைக்கிறேன் ஜெர்மனி உண்டு. ஆனால் எல்லாரும் கூடுதலாக அங்கே சேரிட்டிஸ் இருக்குது, நிறுவனங்கள் வந்து அதெல்லாம் அந்த தேவைப்படுற இடம் வந்தவங்க எல்லாரும் அனுப்பிட்டாங்க. சரி, சூடான் மருத்துவமனை மீது ட்ரோன் தாக்குதல், 67 பேர் உயிரிழப்பு, சுமார் 10 பேர் படுகாயம். என்ன அங்கே சூடான் மட்டும் சூடான் பக்கம் திரும்பிட்டு பிரச்சனை. ஒரு இந்த மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றையும் நிம்மதி இறக்க விடுறாங்க இல்லைன்னா. தாய்லாந்தில் காற்றின் தரம் மோசம்,
352 பாடசாலைகளுக்கு பூட்டு. காற்றின் தரம் சொல்லுங்களேன். என்னம்மா நினைக்கிறேன் என்னம்மா நடிகர் ராஜ்குமாருக்கு பத்மபூஷன் விருது கைதட்டு. இந்திய திரைப்பட நடிகர் அஜித் குமாருக்கு இந்திய அரசின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளமை அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தையொட்டி அறிவிக்கப்படுகின்றன. அந்த வகையில் இவரிடமும் 7 பேருக்கு பத்மபூஷன் விருதும் 19 பேருக்கு பத்மபூஷன் விருதும் பத்ம விபூஷண விருதும் 19 பேருக்கு பத்மபூஷண விருதும் 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் நடிகர் அஜித்குமார், நல்லிக்குப்புசாமி, என்ன நடிகை சோபனா ஆகியோருக்கு பத்மபூஷன் விருதும், அஸ்வின் குருவாயூர் துறை, தாமோதரன், லட்சுமி ராஜ் இவருக்கு அப்ப என்ன நடிப்புக்க கொடுத்தது? காரோட நிக்க நான் கார் கொடுத்துட்டாங்க அவருக்கு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தலை. கிடைக்கத்தானவன் சும்மாவா ஆன அழகன். 33 இந்திய மீனவர்கள் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது. சிவஜோக சுவாமிகள் குறிப்பிட திறப்பு விழா. இனங்களுக்கிடையே சகவாழ்வை கட்டியெழுப்பும் சேர்த்திட்டம். இந்த கடற்தொழில் பிரச்சனை, கடல் பிரச்சனையெல்லாம் தொடர்ந்து ஒன்றா இருக்கேன்னு அது நடுக பிடிக்கிறாங்க, கொண்டு வராங்க, அடைக்கிறாங்க, விடுறாங்க, ஒன்றும் நடக்கிறதா தெரியல. இலங்கையின் உற்ற சகா பாரதமே அப்படி சொல்லிக்கொள்கிறோம். நடுக இடர்வும் தருணங்களில் ஆபத்து பாந்தவனாக இந்தியா இன்று முன்னிற்கும் என்பது உறுதி. தோழமை பாராட்டின இந்திய பதில் உயர்ஸ்தானி எதை சொல்லுங்களா செய்யாமல் தரைய ஆட்டுங்களோ. அந்த என்னோட இந்த ஃப்ரெண்டு படிப்பிச்சவர் அப்போ ரோட்டால் நாங்கள் போவோம் அந்த பிரச்சனைக்குள்ளே எல்லாரும் மாஸ்டர் தானே மாஸ்டர் தலையாட்டணும் போடுவான். அப்போ பகுதியாக சொல்லுவான் தலையை ஆட்டுங்க, ஒரு குடி சோத்துக்கும் வளைவு செய்யாதே. அது மாதிரி தோழமை பாராட்டி கொண்டே இருங்கோ, ஒன்றும் செய்து போடாது. புதிய அரசு பதவியேற்கும் வரை முக்கிய புள்ளிகளின் ரகசிய கோப்புகளை மறைத்த அதிகாரி ஜனாதிபதி போலாரம். ரகசியமாக வச்சுக்கிறேன். சட்டவிரோத மீன்பிடி 3 நேற்று கைது. காலிச்சிறை குழு மோதல் 4 காயம். பாத்தீங்களா எப்படி செய்திருக்காங்க? ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் வர மட்டும் அவன் பாதுகாப்பாக அவன் கெட்டிக்காரன் என்ன அவன் பார்த்துக்கிறான். இது சரி வராது. முக்கிய புள்ளிகளின் ரகசிய கோப்புகளை மறைத்த அதிகாரி புதிய அரசு பதவியேற்கும் வரை ஜனாதிபதி ஊழாரம் செய்திருக்கிறார். யார் இப்போ தவிர ஏன்னா பதவியேற்கும் வரை மறைத்து வைத்திருந்தார். என்ன அப்போ அவ்வளோ கோப்பம் தான் இப்போ வேலை. இது பிரட்டி கட்டாவுல பிரட்ட ஆட்ட பேர் காலிச்சிறையில மோதலாம். அது அடிக்கடி வரதான் காலிச்சிறைய குழு மோதல். அது வங்கள் குழுப்பட்டிருப்பாங்க. செய்திகள் முடிவடைந்தன. இத்துடன் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். ஆசிரியர் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 021-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 021-222-3536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.